வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடலசன்ஸ் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். It's crazy what your brain tells you to do when you're a kid. இது யாரெல்லாம் பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்லோவான படம் தான். இது வந்து நான் வந்து நிறையா சினிமா படங்கள் பார்ப்பேன். நிறையா வந்து எனக்கு வந்து ஒரு கருத்துள்ள படம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எனக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்றத மட்டும் ட்ரை பண்ணுங்கள். Never be the same again. ஏன்னா இதில் ஆக்ஷன் சீன்ஸு, ஒரு ரொமான்டிக்கு, ஒரு காமெடி, ஒரு த்ரில்லரு எதுவுமே இருக்காது. இது ஒரு ஃப்ளாட்டான படம் தான். ஆனால் வந்து எல்லா பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு கம்பல்சரியான ஒரு மெசேஜ் இந்த வெப் சீரிஸில் இருக்குது. ஸோ இது ரொம்ப சின்ன வெப் சீரிஸ் தான். ஒரு 4 எபிசோடு உள்ள வெப் சீரிஸ் தான். இதில் வந்து ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டரும் வந்து எப்படி ஆக்ட் பண்ணாங்க, எப்படி வந்து இந்த படத்தை வந்து ஒரு படமாக எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு இன்ன வரையே பிரமிப்பாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து கேமரா ஒர்க் இருக்குது. ஏன்னா அந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாகவே வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. சிங்கிள் ஷாட்னா ஒரு வாக்கிங் ஷாட் இருக்கும், ஒருத்தவனை ஃபாலோ பண்ணி போகிறது. அந்த ஆக்டர்ஸ் எப்படி நடித்தாங்க, ஒரு க்ரௌடு நடிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு க்ரௌடுக்கு அப்புறம் திடீர்னு வந்து கேமரா அப்படியே ட்ரோன் ஆகி மேலேருந்து ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு பையன் 2வது எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஸ்கூல்லேருந்து கிளாஸ் ரூமில் வந்து அப்படியே டக்குன்னு ஜன்னல் வழியாக குதிச்சு தடுத்துன்னு ஓடிக்கிட்டு இருப்பான் கிரவுண்டில். ஸோ கேமரா ஃபாலோ ஆகி வந்துக்கிட்டு இருக்கும். எப்படி இதை வந்து படமாக்குனாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட பிரம்மாண்டமே. ஸோ இந்த படம் என்ன சொல்லுது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு 13 வயசு பையனை ஃபஸ்ட்டு சீனில் கதவை ஒட்டச்சிக்கிட்டு ஒரு போலீஸ் டீமே உள்ளே போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னடா அது அப்படின்னு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணும்போதே அந்த பையன் வந்து பெட்லேயே வந்து யூரின் போயிடுறான். அந்த அளவுக்கு அவன் வந்து பயந்த சுவாபமாக இருக்கான். ஆனால் அந்த ஃபஸ்ட் எபிசோடு முடிகிறப்போ வந்து இவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து எப்படி வந்து ஒரு பையனை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, அவனை கூப்பிடும்போது கூட நான் அவங்கள இப்போ கூப்பிடலாமா, நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் இதை கேட்கலாமா, அவங்க வந்து எப்படி வந்து சைல்டை கேரி பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக டீட்டெயிலிங்காக பண்ணியிருப்பாங்க. 3rd எபிசோடில் வந்து ஒரு சீன் நடக்கும். ஒரு சைக்கார்டிஸ்ட் வந்து இந்த பையன்கிட்ட வந்து பேசுவாங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் சீனு. ஒரு 30 நிமிஷம் கேமரா இவங்களை மட்டும் ரோல் பண்ணிட்டே இருக்கும். அந்த பையன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கேமரா ஒரு செகண்டு கூட அவன் பார்த்துருக்க மாட்டான். அந்த சைக்கார்டிஸ்ட்டை மட்டும்தான் பார்த்துட்ருப்பான். அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படிதான் அந்த பையன் நடித்தான், திடீர்னு சிரிப்பான், திடீர்னு அழுவான், திடீர்னு சேரை தூக்கி எறிவான். என்ன பண்ணுறீங்க, என்கிட்ட என்ன போட்டு வாங்குறீங்களா அப்படி இப்படின்னு பயங்கரமாக அப்படியே. இது இங்கிலீஷில் பார்த்தா கூட அந்த கான்வர்சேஷன் என்ன நமக்கு புரியாது. ஆனால் தமிழில் இருக்கனால ரொம்ப சூப்பராக அந்த சைக்கார்டிஸ்ட் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டு அவன்கிட்ட வந்து அந்த ஆன்சரை வாங்குறாங்கன்ற. ஒரு ரெட் கலரில் ஒரு ஹார்ட் ரிப்ளை வருதுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே பிங்க் கலரில் ஒரு ஹார்ட் ரிப்ளை போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லோ ஹார்ட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த மாதிரி இப்போ இருக்க பசங்களுக்கு அதில் உள்ள டீட்டெயிலிங்கு, அவங்க பேசுகிற கோடு எல்லாமே வேறையாக இருக்குது. அவங்க உலகமே வேறையாக இருக்குது. ஒரு பையன் எப்படிலாம் மாறி போகிறான் அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பராக, எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சிங்கிள் ஷாட்டில் எடுத்த ஒரு மூவின்னு இந்த வெப் சீரிஸ் சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த அப்பா கேரக்டரும் அந்த பையனும் தான். அந்த பையன் ஆக்டிங்கை வந்து இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. எப்படி நடிச்சிருக்கான் அந்த பையன், அது எவ்வளோ நாள் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, எவ்வளோ நாள் ஒர்க் ஷாப் பண்ணாங்க எதுனே தெரில. ஆனால் எவ்வளோ ஒர்க் ஷாப் பண்ணாலும் இவ்வளோ தத்ரூபமாக பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் அந்த சீனை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு படம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு சேனலில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.